இன்னைக்கு நம்ம கையில் ஆப்பிள் வாட்ச், ஃபோன், லேப்டாப்னு டைம் பார்க்குற ஏகப்பட்ட வசதி நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு நிமிஷம் நம்ம லேட்டாக போனாலே பதறி போயிடுறோம். ஆனால் வெறும் மணல் வெயிலில் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு உலகத்தையே வியக்க வைக்கிற அளவுக்கு துல்லியமாக நேரம் பார்த்த நம் முன்னோர்களின் அறிவியலை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம் இன்னைக்கு டைம் அப்படின்னு சொல்கிறத அன்னைக்கு நம்ம தமிழர்கள் நாளிகை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 60 நாளிகைகள். ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம். இதை கணக்கு பண்ணி தான் கோயிலில் காலை பூஜை, உச்சி காலை பூஜை, சாயங்காலம் பூஜை என எல்லா பூஜைகளையும் துல்லியமாக பண்ணாங்க. அந்த மிரட்டலான ரகசியம் என்ன தெரியுமா? அன்னைக்கு வாட்ச் இல்லை, ஆனால் நிழல் கடிகாரம் இருந்தது. கோவில்களோட தூண்கள், குளத்தோட படிகள், ஏன் அரண்மனைகளில் இருந்த பிரம்மாண்டமான சிலைகளில் கூட ஒரு மிகப்பெரிய சிலைகள் அரண்மனைகள் அரண்மனைகளில் 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 இருந்த அரண்மனைகளில் இருந்த பிரம்மாண்டமான சிலைகள் கூட ஒரு மிகப்பெரிய கடிகாரமாக செயல்பட்டுச்சு. சூரியன் உதிக்கும் போது விழும் நிழலோட நீளத்தை வச்சு நேரத்தை ஒரு நிமிடம் வித்தியாசமும் இல்லாமல் கணிச்சாங்க. முக்கியமாக மதுரை, தஞ்சாவூர் போன்ற இடங்களில் இருக்கிற சில கோவில்களில் தூண்களோட நிழல்கள் விழும் திசையை வச்சு எந்த கட்டத்தில் சூரியன் இருக்குது, இப்போ மணி என்னன்னு கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் கூட சொல்லுவான். இதுக்கு தான் நிழல் பார்த்தே காலம் கணிக்கும் வித்தைன்னு பேர். இது வெறும் டைம் மட்டுமல்ல பாஸ், இது ஒரு நேவிகேஷன் சிஸ்டம். இது ஒரு நேவிகேஷன் சிஸ்டம். மழைக்காலங்களில் நிழல் கிடைக்காதோ அப்படி. இது வெறும் டைம் மட்டும் இல்லை பாஸ், இது ஒரு நேவிகேஷன் சிஸ்டம். மழைக்காலங்களில் நிழல் கிடைக்காதே, அப்போ எப்படி டைம் பார்த்தீங்க? இதுக்கு தான் அவங்க நீர் கடிகாரம் பயன்படுத்துனாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் துளையிட்டு அதை தண்ணி நிரப்பி இன்னொன்றில் மெதுவாக இறக்குவாங்க. அந்த பாத்திரம் முழுக்க மூழ்கிறதுக்கு 24 நிமிஷம் ஆகும். இதுதான் ஒரு நாளிகை. இப்படி தான் இரவு நேரங்கள்லேயும் மழை நேரங்கள்லேயும் நேரத்தை மிக துல்லியமாக கணிச்சாங்க. இப்படித்தான் இரவு நேரங்களிலேயும் மழை நேரங்கள்லேயும் நேரத்தை மிக துல்லியமாக கணிச்சாங்க. இன்றைக்கி நாம் மெக்கானிக்கல் வாட்ச் வாங்குகிறோம், டிஜிட்டல் வாட்ச் கட்டுகிறோம். ஆனால் எந்த ஒரு நிமிஷமும் இல்லாமல் இன்றைக்கி நாம் மெக்கானிக்கல் வாட்ச் வாங்குகிறோம், டிஜிட்டல் வாட்ச் வாங்குகிறோம். ஆனால் எந்த ஒரு மிஷினும் இல்லாமல் சூரியனையும் இயற்கையையும் கடிகாரமாக மாற்றின தமிழர்களின் இருக்கிற கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வாட்சுக்கெல்லாம் சவால் விடும். நாம் இன்றைக்கி நேரத்தை பார்க்குறோம், ஆனால் நம்ம முன்னோர்கள் நேரத்தை உணர்ந்தார்கள். அந்த காலம் வேறு. இந்த நிழல் கடிகாரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நேரில் ஏதாவது கோவிலில் இந்த மாதிரி நிழல் விழும் தூண்களை பார்த்துருக்கீங்களா? அதை அரட்டைப்பட்டியில் பதிவிடுங்க.